கூட இருக்கிறவங்களுடைய ஆளுங்க தான் முக்கியம். இப்போ விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு தைரியமான பொலிட்டிஷியன் கிடையாது. ஏன்னா எனக்கெல்லாம் ஒரு அண்ணன் மாதிரி, அண்ணி மாதிரி இவங்க எனக்கு. அதெல்லாம் ரொம்ப நெருங்கி பழகணுவேன். அந்த அவருடைய அரசியல் பயணத்தில் என்னோடய ஜோதிடம் உண்டு. அவர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சங்கரங்கோயிலேருந்து எல்லாத்துக்கும் நான் நானும் வந்து அணில் மாதிரி அது. ஸோ அவருடைய வளர்ச்சி வந்து எதிர்கட்சி தலைவர் ஆகிற இதுலேருந்து முதல் போய் கை குலுக்கினதுலேருந்து எனக்கு தான் அது. அந்த கூட்டணி சேர்றதுலேருந்து எல்லாமே எனக்கு தெரியும். ஆனாலும் கூட இருந்தவங்க பண்ண துரோகம் தான் அவரை வந்து நிலக்குலைய வச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? டோட்டலாக அவர் கூடயே இருந்தவங்கெல்லாம், அவர் யார் பாலமாக நம்பினாங்களோ, யார் 24 ஹவர்ஸ் அவர் கூட இருந்தாங்களோ, ஒரே தட்டில் சாப்பிட்டாங்களோ, அவங்களாம் ஜெயலலிதா அம்மையாரோட போய் நின்றுட்டு சுந்தரராஜன் சார் எம்எல்ஏலேருந்து இவரை வந்து குறை சொன்னதுலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. நான் பேர் சொல்ல, சுந்தரராஜன் சார் இல்லை. இப்போ அதுக்கு இருக்கிறவங்கள பற்றிலாம் பேசணுன்னா எனக்கு நிறைய அரசியல் தெரியுன்றதுனால அதுதான் ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு இது அதனால் கூட வந்து நம்ம வந்து ப்ரொஃபஷனல்ஸ். இன்றைக்கி வந்து முந்தி மாதிரி கிடையாது. இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குன்னு பெரிய டீம் இருக்குது. அதுக்குன்னு பெரிய அதில் இல்லைன்னா நான் கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஎம்கேக்காரங்கக்கிட்டே கேட்கலாம். டிஎம்கேல இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க. இப்போ விஜயகாந்த் சாரே தொண்டர் அணின்னு வச்சுருந்தார்ல சார், அவங்க போய் பக்காவாக மேனேஜ் அதுதான் சொல்கிறேன். அது விஜய் சாருக்கெல்லாம் மாஸ் லீடருக்கெல்லாம் தொண்டர் அணிலாம் ஒன் டேயில் பண்ணிக்கலாம். அதில் வந்து பெரிய லெவலில் ஒரு மாவட்டத்தில் ஒரு ஆளை போட்டுட்டோன்னா அவங்க பார்த்துப்பாங்க. அவங்களுக்குன்னு தனி யூனிஃபார்ம் கொடுத்தா அவங்க பார்த்துக்கிறாங்க. அவங்க அந்த கட்டுக்கோப்பாக டிசிப்ளினாக பண்ணிவிடுவாங்க. அந்த சிஸ்டமேட்டிக் கொண்டு வந்துடும். மீண்டும் மீண்டும் இந்த தப்பு நடக்கிறதுக்கு, ஏன்னா விஜய் சாருடைய ஜாதகத்தில் பார்த்துக்கணும். நான் அதுதான் சொன்னது, கூட இருக்கவங்களால அவரை கொண்டு வந்து ரோட்டில் விட்டுருவாங்கன்னு தான் நான் சொன்னேன். அதுதான் பழைய ஒரு இதில் சொல்லியிருக்கேன். அது ரோட்டில் தான் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. விட்டுட்ட பிறகு கூட விஜய் சார் பார்க்க முடியலனாலும் மக்களை, அதாவது அந்த பாதிக்கப்பட்டவங்களை அடுத்த கட்ட லீடர்ஸ் போயிருக்கும். ஒரு பேனிக் ஆக முடியாது. ஒரு பெரிய விஷயம் அது. எல்லாரும் போகணும். அதில் வந்து என்ன பண்ண போகிறாங்க? அடிக்க போகிறாங்க. எல்லார் மேலேயும் கேஸ் போட்டாங்களே சார். இருக்கட்டும், கேஸ்லாம் வரும் சார். பாலிடிக்ஸ்னால் கேஸ் வரும். கேஸ் வராதுங்களா? கேஸ் வர்றது வந்து ஒரு டைரெக்ஷன் வரும். கோர்ட் இருக்குது. இவங்க வாலண்டரியாக எதுவும் பண்ணலையே. பண்ணாங்களா வாலண்டரியாக இல்லையான்றது விசாரணை இருக்குது. எஸ்ஐடி போட்டிருக்காங்க, இது இருக்குது, கமிஷன் போட்டிருக்காங்க. அது இல்லைன்னா இங்கே அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பிடிக்கலன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு சார். ஏன் ஏடிஎம்கே கேஸ் பார்க்காததா? டிஎம்கே கேஸ் பார்க்காதா? பாரதிய ஜனதா கட்சியில் டெய்லி தான் கேஸ். பேசுகிறவங்க மேலெல்லாம் கேஸ் இப்போ. ஆனால் திமுகவில் பேசுகிறவங்க மேலெலாம் கேஸ் கிடையாது இன்றைக்கி. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் தீரணும். நான் என்ன சொல்கிறேன், நான் கவர்மெண்ட்டை குறை சொல்கிறது, இதை குறை சொல்கிறதெல்லாம் இல்லை. நம்ம ஒரு பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோம். இப்போ நீங்கள் இன்டர்வியூக்கு வரீங்க, என்கிட்ட பர்மிஷன் கேட்குறீங்க, என் அவைலபிலிட்டி கேட்குறீங்க. இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த சவுண்ட் ப்ரூஃப் இருக்கா எல்லாம் பார்க்குறீங்க. வெளியில் ஒரு சத்தம் இருந்தால் அது முடிட்டோம் சார், அது முடித்த பிறகு நம்ம பேசுவோன்றீங்க. ஸோ ஒரு இதுதான் ப்ரொசீஜர்.